ஃப்ரெண்ட்ஸ், மைதா மாவு வச்சு நம்ம சூப்பரான ஒரு முறுக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த கப்பால் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்து இது மாதிரி இட்லி பானையில் ஆவி காட்டி வேக வச்சிடலாம். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வெந்தால் போதுங்க. அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். மைதா வேகிறதுக்குள்ளார நம்ம அது கூட கலக்கிறதுக்கு பொட்டுக்கடலையை ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ட்ரையான மிக்சர் ஜாரில் போட்டு இந்த மாதிரி பொடி பண்ணி சலிச்சு வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். வாங்க இப்போ மாவு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லாவே ஆவி வருதுங்க. நல்லா வெந்திருக்கும். நம்ம மைதா மாவு வந்து டைரெக்டாக நம்ம பிசைஞ்சோம் அப்படின்னாக்கா கையில் பிசு பிசுன்னு ஒட்டிகிட்டு இருக்கும். பரோட்டா மாவெல்லாம் பிசைகிறப்ப இருக்கும் மாதிரி இருக்கும். சரியாக முறுக்கு பிழிய வராது. அதனால் வேண்டி நம்ம இந்த மாதிரி ஒரு ஆவி காட்டிட்டு இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா எடுத்துக்கலாம். இதை அப்படியே எடுத்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிக்கிட்டு இந்த கட்டிகள்லாம் உடச்சி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா சூடாக இருக்குங்க. அதனால் ஸ்பூன் வச்சு இதை மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க. லம்ஸ் எல்லாம் உடஞ்சதும் நல்லா ஆறி வரட்டுங்க. மைதாவை வேக வைக்கும் போதே நம்ம உப்பெல்லாம் சேர்க்க வேண்டாம். நம்ம எடுத்ததுக்கப்புறமா ஆறிட்டு மாவு பிசையும் போது சேர்த்துக்கிட்டால் போதுமானதாக இருக்கும். இப்போ நல்லா ஆறி வந்துடுச்சு. இப்போ நம்ம கை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா அரிசி மாவு மாதிரி நல்லா பொல பொலன்னு இருக்குது பாருங்கள். ஆவி காட்டி வந்ததுக்கப்புறமா இது மைதானே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நல்லா அரிசி மாவு கன்சிஸ்டன்சியில் சூப்பராக இருக்குது. இதை அப்படியே வச்சுக்கிட்டு இப்போ இதுக்கு தேவையான பொருள்கள்லாம் சேர்த்துடலாம். நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்கிற பொட்டுக்கடலை மாவு ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துருக்கோம். அதுக்கு பொட்டுக்கடலை மாவு 1/4 கப் சரியாக இருக்கும். அப்புறம் 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கெட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா கரைச்சி கூட சேர்த்துக்கலாம். இப்போது க்ரஷ் பண்ண ஓமமும் சீரகமும் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கருப்பு எள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். வெள்ளை எள் இருந்தாலும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் வந்து கருப்பு எள் தான் சேர்த்துருக்குறேன். இப்போது இந்த முறுக்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு கடைசியாக கொஞ்சமாக உருக்கி வச்சுருக்கிற வெண்ணெயை சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் சேர்த்துக்கலாம், இல்லை எண்ணெய், இல்லை டால்டா எதுனாலும் நீங்கள் கொஞ்சம் உருக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முறுக்கு மாவு பதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கணும். இது மைதா மாவு வந்து சீக்கிரமாக தண்ணி வந்து அதிகமாக தெரியும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணியை தெளித்து தான் பிசைஞ்சு எடுத்துக்கணும். சப்போஸ் பிசையும்பொழுது கொஞ்சம் தண்ணி அதிகமாகிடுச்சு அப்படின்னாக்கா உடனே பச்சை மைதா மாவு எடுத்து சேர்த்துறாதீங்க. 2-3 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் வேக வச்ச மைதா மாவு இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. மேக்ஸிமம் இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்குவத்துக்கு இருந்ததுன்னா போதும். பாருங்கள், நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம். மைதா மாவுன்றதுனால குழகுழப்பாக இருக்கும்னு நினைக்காதீங்க. முறுக்கு மாவு பிசைஞ்சு வச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க இருக்கும். நல்லாவே பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு லூஸாக இருந்துச்சுன்னா பிழியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாவு வந்து பிசைஞ்சதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அப்படிலாம் ஊரெல்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. பிசைஞ்சு எடுத்த உடனே நம்ம முறுக்கு பிழிய ஆரம்பிச்சிடலாம். முறுக்கு குழலில் எப்பயும் போல் கொஞ்சம் ஆயில் தடவிக்கோங்க. இப்போ உருட்டி வச்சுருக்கிற மாவை நம்ம அதில் வச்சு முறுக்கு பிழிய ஆரம்பிச்சிடலாம். நல்லா ஈஸியாக இருக்குங்க. நீங்களும் ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அரிசி ஊற வச்சு காய வச்சு அப்புறம் அரைச்சி மாவெல்லாம் ரெடி பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு ஒரு முறுக்கு செய்கிறதுக்கு மைதா மாவை நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம் மாவு நல்லா இறங்குதான்னுட்டு. சூப்பராக வருதுங்க. வாங்க இப்போ ஒரு ஜல்லிக்கரண்டி வச்சு எப்பவும் போல் முறுக்கு சுற்றிடலாம். அவ்வளோதாங்க. எவ்வளோ ஈஸியாக இறங்குது பாருங்கள். மாவு நல்லா பக்குவமாக பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா சூப்பராக முறுக்கு செஞ்சிடலாம். இப்போ ஏற்கனவே நான் எண்ணெய் காய வச்சிட்ருக்கேன். அதில் நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம சுற்றி வச்சுருக்கிற முறுக்கை பாருங்கள், கொஞ்சம் கூட விண்டுபடாமல் சூப்பராக வந்திருக்கு. இதை அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். எண்ணெய் நல்லா சூடாகவே இருக்கட்டுங்க. முறுக்கை சேர்த்ததுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேம் வச்சு பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது எல்லா முறுக்கையும் ஒன்று ஒன்றா சுற்றி இதை மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம வந்து பொட்டுக்கடலை மாவு சேர்க்கறதுக்கு பதிலாக கடலை மாவு கூட சேர்த்துக்கலாங்க. அதுவும் இதே போல் ஒரு 1/4 கப் அளவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பொட்டுக்கடலை மாவு சேர்க்கறது மூலமாக ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் அப்படியே வேக வச்சு எடுத்துகிட்டு ஆற வச்சுட்டு ஒரு டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கனாக்கா 1 வீக் போல் நல்லாவே இருக்கும். டக்குன்னு செஞ்ச முறுக்கு சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். இதை அப்படியே நம்ம எண்ணெயை வடிகட்டிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அதோட கலர்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. மைதாவில் செஞ்ச முறுக்குனாலே யாருமே நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு டேஸ்டியாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்குங்க. இதே போல் அடுத்த பேட்ச் நம்ம போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். வர்ற கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எல்லா முறுக்கையுமே சுட்டு எடுத்துட்டோம். வாங்க இதை அப்படியே அடுக்கி வச்சிடலாம். கலர் எல்லாமே ஒரே மாதிரி வெந்து வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, அதோட டேஸ்ட்டு கிறிஸ்பினஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ஒரே ஒரு தடவை மட்டும் செஞ்சு கொடுத்து பாருங்களேன். உங்கள் வீட்டில் எல்லாருமே சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. வாங்க இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். அதோட கிறிஸ்பினஸ் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம்.
அதோட டெக்ஸ்சர் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது, நல்லா ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். அதோட கிறிஸ்பினஸ் பாருங்கள், சொல்லவே வேணாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.